வெல்கம் டு அருணா ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 3D பீகாக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3D பீகாக் பண்ணுறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவை. அந்த விசிட்டிங் கார்டில் வந்துட்டு சில்க் த்ரெட்டை வந்து சுற்றிக்கணும். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி சுற்றிக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு கவுண்ட் வச்சு சுற்றிக்கோங்க. ஸோ எதுக்காக கவுண்ட் வச்சு சுற்ற சொல்கிறேன்னா, எல்லா பீகாக்கோட ஃபெதர்ஸும் ஒரே மாதிரி வர்றதுக்காக. நான் வந்து இதில் வந்து 50 கவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 50 கவுண்ட் வந்து சுற்றிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த விசிட்டிங் கார்டை லைட்டாக வந்து கொஞ்சம் அமுக்குனிங்கன்னா அந்த த்ரெட் வந்து லூஸ் ஆகும். ஸோ லூஸ் ஆகிறப்ப கரெக்டாக அந்த நடுவில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. 2 சைட்லேயும் நடுவில் பிடிச்சிட்டு வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த நடுவில் இருக்கிறத வந்து பூ கட்டுற மாதிரி வந்துட்டு திருப்பி அதே சில்க் த்ரெட்டை வச்சு பூ கட்டுறப்ப நம்ம எப்படி கட்டுவோம் அந்த மாதிரி கட்டியிருக்கேன். கட்டிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு 4-5 இது வந்துட்டு கட்டிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த 2 நூலாக வந்து ஜாயின் ஆகிருக்கும். அந்த ஜாயின் ஆனது எல்லாத்தையும் வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டின இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வீடியோவில் பாருங்கள், அந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமா வந்துட்டு மேலேயும் அதே மாதிரி திருப்பியும் வந்துட்டு கொஞ்சம் நூல் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கட்டியிருக்கேன். அதே மாதிரி பூ கட்டுறதுக்கு எப்படி நம்ம கட்டுவோம் அந்த மாதிரியே கட்டியிருக்கேன். இது முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டேசல்ஸ் வந்து ரெடி. பார்க்கவே ரொம்ப இந்த டேசல்லே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இதையே நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் எதுலனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து நிறையா டேசல்ஸ் நான் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமாக நான் பிளான் பண்ணது என் பீகாக் வந்து ஒரு 18 ஃபெதர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 18 ஃபெதர்ஸ்க்கும் இதே மாதிரி டேசல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ எண்டில் வந்துட்டு அன்ஈவனாக இருந்ததுனால அது எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்ஈவனாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா டேசல்ஸ் வந்து ரெடி. ஏற்கனவே பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் ஃபெதருக்கு. ஒரு ஸ்டோனு, திலகம் ஸ்டோனு, அதை சுற்றி வந்து சுகர் பீடு, அப்புறமா வந்துட்டு ஃபெதர் ஸ்டிச் மாதிரி வந்துட்டு போட்டிருக்கேன். அப்புறம் 2 லேயர் வந்து சரி த்ரெட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபெதரை தான் இப்போ இந்த பேட்ச் ஒர்க்கை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த டேசல்ஸோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன், எல்லா பேட்சையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததோட இந்த டேசல்ஸையும் சேர்த்து ஒட்ட போகிறோம். பின்னாடி திருப்பி ஃபேப்ரிக் க்ளூ தான் வைக்கிறேன், வேறு எதுவும் வைக்கல. ஃபேப்ரிக் க்ளூலே நல்லா வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு டேசல்ஸை வந்து ஒட்டிட்டு நல்லா ஃபுல்லாக காய வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக இந்த டேசல்ஸ் ரெடி. இந்த டேசல்ஸையும் நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ப்ளவுசஸில் கூட வந்துட்டு ஃபெதருக்காக மட்டும் இல்லை, நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரூச் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோமா அதை வந்து நிறைய இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க, இந்த டேசல் மேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன பீகாக்கில் மட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நீங்கள் இதை வந்து நிறைய விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்போ தான் வந்துட்டு டெவலப் ஆகும். அது வந்து அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பீகாக் நான் ஏற்கனவே வந்து பாடி பார்ட் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டேன். இந்த பீகாக்கில் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண டேசல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அரேஞ்ச் பண்ணதில் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்குன்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மல் நீடலும் மிஷின் த்ரெட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து நல்லா கொடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக. எப்பயுமே இந்த மாதிரி எந்த 3D ஒர்க்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை மேலேருந்து கீழே போகிற மாதிரி இருக்குது, ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஒரு சர்க்கிளில் ஏதாவது ஒரு 3D பேட்ச் பண்ணுறீங்கன்னா அவுட்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது 3D ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கீழேருந்து மேலே போகிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்க வந்து அழகாக இருக்கும். நீங்கள் மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா உங்கள் டேசல்ஸ்லாம் வந்து உள்ளே போயிடும். ஸோ அவ்வளோ நீட் லுக் இருக்காது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி டேசல்ஸ்லாம் பண்ணுறப்ப, இல்லை வந்து இந்த மாதிரி ஃபெதர்ஸ், பீகாக் ஃபெதர்ஸ் பண்ணுறப்ப, எந்த பேட்ச் ஒர்க் பீகாக் ஃபெதருக்கு பண்ணாலும் சரி, கீழேருந்து மேலே போனீங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். கீழேருந்து அதே மாதிரி மேலே
மேலே வரையும் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், 3D பீகாக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி போட போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 3D பீகாக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.